பொண்ணு என் கூட வந்து சந்தோஷமா வாழ, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அதையும் சொல்லிட்டேன், விவாகரத்துக்கு அதுவும் தர மாட்டேன்ட்டாங்க. ஓ, நீங்க கேட்டீங்களா? கேட்டு நான் ஏற்கனவே எத்தனை சிங்கிள் கேட்டேன். இல்ல, இப்ப அவருமே வந்துட்டு நீங்க வேற ஒருத்தர் கூட, அதாவது சுரேஷ்ன்றவர் கூட பேசினதா சொல்றாங்க, அது உண்மையா? சுரேஷ் வந்துட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா, ஆமா உன்னோட பொண்டாட்டி வந்துட்டு என் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. குடியே ஒரு குடும்பத்தை அழிச்சிடும் தானே. என் வேலையை எதை தான் பண்ணுவோம். இப்போ குடும்பம் வந்தால் குடியே தேவையில்லை தான் நினைக்கிறேன். ஃபுல் குடும்பம், ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவரை ஏமாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப அவர் வந்துட்டு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் மேல உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இந்த விஷயத்துல. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 13 வருஷ திருமண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது. இப்போ தன்னோட மனைவி இன்னொருத்தர் கூட போயிட்டாங்கன்னு, என்னோட மனைவியும் குழந்தைகளையும் என்னோட சேர்த்து வச்சா நான் நல்லபடியா குடும்பம் நடத்த வேணும் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? கேசவன், கடலூர் மாவட்டம், குறிஞ்சிப்பாடி. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எதுக்காக வந்திருக்கீங்க? ஒய்ஃப் போய் 1 வருஷம் ஆகுது. இன்னொருத்தவங்க கூட போய் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க. ஃபோன் பேசுகிறாங்க, கொள்றாங்க, இருக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க. ஒய்ஃப் பேர் என்ன? பிரியா. எப்போ கல்யாணம் ஆச்சு? 12/12/2012. வீட்டில் அரேஞ்ச் பண்ணியா இல்லை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? லவ் பண்ணி தான். ஓ, வீட்டில் எல்லாம் சம்மதிச்சு? சமைச்சிட்டாங்க. குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன், ஒரு பொண்ணு. என்ன வயசு அவங்களுக்கு? பையனுக்கு 11 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. பசங்க இப்போ யார் கூட இருக்கு? பசங்க அவங்கள்ட்ட தான் இருக்கு. கூட்டு போயிட்டாங்க போகும்போது. சரி, கல்யாணம் இப்போ 2012 கல்யாணம் ஆச்சு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்திருக்கா? கிடையாது. குறுக்கால ஒரு ஆள் புகுந்து வீணாகிட்டான். அது எப்போயில இருந்து அந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? ஆரம்பிச்சதுன்னா இடையில வேலை செஞ்சிருக்கும் போது கீழே விழுந்து கால் எலும்பு நொறுங்கி போச்சு என் காலில். எப்போ? ஒரு 6 மாதம் முன்னாடி. 6 மாதம் 8 மாதம் இருக்கும். போன வருஷம்? ஆமாம். 6 மாதமாக படுத்த படுக்கையில் தான் இருந்தேன். வீட்டில் நடக்க முடியாது, கொள்ள முடியாது. எங்கள் பொண்ணை கொண்டு பால்வெளியில் விட போகிறோம் கொண்டு விட்டுட்டு அவன் வீடு அங்கே தான் இருக்குது. அந்த பையன் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? அவங்க கல்யாணம் ஆகி என்னை போல 2 பையன் இருக்காங்க. அந்த இடத்துல பழக்கமாயிருக்கேன். எனக்கு வெளியே வந்து தெரியல. எப்பயும் லேட்டாக தான் வருவாங்க. நான் எதுவும் கேட்கல. நான் ஒரு டிபி கேட்டேன்னா அந்த அக்கா கூட பேசுனாங்க, இந்த அக்கா கூட பேசணுன்ட்டாங்க. சரி, நம்ம பொண்ணு அப்படி தானே விட்டான். அதே பழக்கமாகி போய் இதாகி போய் கடைசியில் வீடை பார்த்து வச்சுட்டான். இங்கே தெரியும். கடைசியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எனக்கு கூப்பிட்டு போய் 7 நாள் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வீட்டில் இருக்க வரைக்குமே உங்களுக்கு தெரியாது? தெரியாது. நான் 6 மாதமாக வீட்டில் தான் படுத்து கிடந்தேன். படுத்து படுக்கையா ஏஞ்சி வெளியிலாம் போக முடியாது. இல்லை, சந்தேகம் வர மாதிரி எதுவும் நடந்தது? எதுவுமே நடக்கல. உங்ககிட்ட நல்லா தான் பேசி, நல்லா தான் பேசிட்டு, உங்களை நல்லா பார்த்துருந்தாங்க. எல்லாமே நல்லா செஞ்சேன். போகிற நாள் முதல் கூட சாப்பிட விட்டு தான் விட்டாங்க. சாப்பிடும் போது கூட விட்டு தான் விடுவாங்க. என்னைக்கு போனாங்க? 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 25. போன பிப்ரவரி மாதம். இப்போ 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகுது. போன உடனே உங்ககிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. நீங்க எப்போ கண்டுபிடிச்சிங்க? எப்போதான் உங்களுக்கு தெரிய வந்தது? ஒரு 5 நாள்ல கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, 9ஆம் தேதி போனாங்க. போன உடனே அவங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? நீங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டில் தான் இருந்தீங்களா? வீட்டில் தான் இருந்தேன். கோச்சிட்டாங்க. அண்ணி வீட்டுக்கு போகிறதா நினச்சிட்டு போனாங்க. அண்ணி வீட்டுக்கு தான் போகிறாங்க நினச்சிட்டு விட்டோம். கோச்சிக்கிட்டுனா அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சா? இல்லை, வீடு வந்து நான் 6 மாதம் கால் உடஞ்சி கிடந்துங்களா, வீட்டு வாடகை தரணும். எல்லாம் மொத்தமாக நானும் எங்கள் அம்மா எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இவங்க தான் தனி வீடு பார்க்கணுன்னாங்க. எங்கள் அம்மா 10,000 அட்வான்ஸ் பார்ட்டி கொடுத்து தனி வீடு வச்சாங்க. அட்வான்ஸ் ஃபுல்லாக நான் ஒரு வேலைக்கு போகாமல் அது கழிஞ்சு போச்சு. சரி, எல்லாம் குடும்பத்தோட ஒன்றா இருந்தோம். சரி, வேற வீடு பார்த்துட்டு கூப்பிடு அப்படின்னு போனவங்க தான் இன்னும் கண்ணில் படல. ஓ, வீடு வேற பார்த்துட்டு கூப்பிட்டா வருவேன். உங்க அம்மாவுக்கும் உங்க ஒய்ஃப்க்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை? அதுவும் கிடையாது. நான் பார்க்கலாம், தனியாக போகணுன்னு இருந்தாங்க. நான் பார்க்கலாம் கூட அவங்க பார்ப்பாங்க. இவங்க ஓடுறதுக்கு அவங்க கூட போகிறதுக்கு இந்த காரணம் காட்டாங்க. வீடும் பார்த்துட்டு திரும்பி ஃபோன் அடித்தேன். இதுதான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ போனதுக்கப்புறம் நீங்கள் ஆளை காணோன்னு சொல்லிட்டு கால் பண்ணீங்களா? இப்போ கூட கால் பண்ணி தான் இருக்காங்க. இருக்க இடத்த சொல்ல நான் இப்போன்னு சொல்லலை, 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது அவங்க வீட்டில் இருந்த வரைக்குமே அவங்க மேலே எந்த சந்தேகமும் இல்லை அந்த மாதிரின்னு சொன்னாங்க. அண்ணி வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவங்க கூட தான் போனாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? யார் மூலமாக தெரிய வந்ததுன்னு கேட்குறேன். அவங்களே மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு டிப்பு நான் வாழ்ந்த சுரேஷ் கூட தான் வாழ்ந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் போய் கேட்டதுக்கு அங்கே வீட்டுக்காரங்க வந்து இந்த இடம் காட்டி விட்டாங்க எனக்கு. அதுக்குள்ளே அங்கேருந்து கூப்பிட்டு போய் வேறு இடத்துல கொண்டு வச்சுட்டான். வீடு மட்டும் பூட்டி இருந்தது. பார்த்துட்டு தான் வந்தேன்.
இப்போ எந்த இடத்துல தான் இருக்காங்க தெரியல, 3-4 இடத்துல மாற்றி 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 வைக்கிறேன். சரி, அவங்க 3-4 இடத்துல இருக்காங்க. இப்ப குழந்தைங்க படிக்கிறாங்களா? அவங்க படிப்பெல்லாம் அது ஒன்றுமே தெரியல. பசங்கள்ட்ட ஃபோனே தர மாட்டாங்க. டவுன்ஷிப்பில் படிச்சு தான் பையன். ம். நான் போய் 10 நாள் ஒரு நாள் பார்த்துட்டு வந்தேன். ம். அதுவும் டிசி வாங்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. வேற எங்கே சேர்த்துறாங்கன்னு தெரியல. அவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசுறாங்களா? பிரியா அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம்? அவங்க அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. ம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். ம். இவ இப்படி பண்ணதை பார்த்து எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. தங்கச்சியே கிடையாது, அக்காவே கிடையாது, ஒதுக்கிட்டாங்க ம். இப்படி போனதுனால. இல்ல, எனக்கு அவ்வளோ நாள் வரைக்கும் உங்க வீட்ல இருந்திருக்காங்க. அப்போ வரைக்கும் சந்தேகமே சந்தேகமே இல்லாதபடிக்கு கிடையாது. நடந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. திடீர்னு கால் பண்ணி கேட்டா அவங்க சுரேஷ் கூட தான் வாழ்வேன்னு ஆமா. சொல்றாங்க தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசி பாத்தீங்களா? நேர்ல போய் பார்க்கலான்னு கேட்டீங்களா அவங்கள? நான் ஃபோன் போட்டால் அவன் எடுக்கிறான். என் வீட்டுக்காரங்க நான் ஃபோன் போட்டால் அவன் எடுக்கிறான். அப்போ சந்தேகம் இன்னும் ஓவர் ஆகிப்போச்சு. எடுத்து என்ன சொன்னாங்க? சண்டை தான் வந்து போச்சு. 2 பேருக்கும் அசிங்கமாக பேசி தான் சண்டை ஆகிப்போச்சு. ம். அதுக்கப்புறம் சந்தேகம் வந்தது. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? என்ன போல 2 பசங்க இருக்கு. அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்கள அழுவிட்டு தான் தேடுறாங்க. ஒரு பக்கம் சொல்ல மாட்றான். சொல்லுன்னு அவங்க அழுகுறாங்க. ஒரு பக்கம் எங்கே வச்சுருக்கான் அவன் பையன் அலையிறாங்க. பார்த்தாலும் சொல்லுன்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டான். அவங்களும் உங்க ஊர் தானா? ஆமாம், எங்கள் ஊர் தான். ம். அங்கே பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கு ஒரு இப்போ பக்கம். அவங்களும் தனியா தான் இருக்காங்க. இங்கேயும் வரான் அங்கேயும் போகிறான். அப்போ நீங்க இங்க வரும்போது நேர்ல போயிட்டு நீங்க அவங்க கிட்ட பேசலாம் தானே? என் பொண்டாட்டி பிள்ளைங்களா எங்க? கேட்டேன் இது ஏன் தனிக்கு ஃபோன் அடிக்கிறல்ல, நீ பேத்துக்கோ, எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டான்றான். ஆனால் விடல, எங்கே மறைச்சி வச்சிருக்கான். இதுதான் ஒன்று. ஒரு போலீஸ்ல வருஷத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்தேன். எப்போ கொடுத்தீங்க? ஒரு மாதத்துல கொடுத்தேன். நான் ஒரு மாதத்துல கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வேணான்னு திரும்பி வந்து வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேணான்னு எழுதி கொடுத்து போனாங்க. ம். திரும்பி அதுக்கப்புறம் ஒழுங்காக பேசுனாங்க, கொண்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. திரும்பி ஒழுங்கா பேசுனாங்கன்னா எப்போ பேசுனாங்க? ஒரு 6 மாதம் முன்னாடி நல்லா தான் பேசுனாங்க, கொண்டாங்க. நைட்டில் தான் ஃபோன் அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, நல்லா தான் பேசுனாங்க. அப்போ நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு நீங்க எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ம். இருக்கிற இடத்த சொல்லணும், 2000 பணம் போடு, இருக்கிற இடத்த சொல்கிறேன் வந்து கூப்பிட்டு போனாங்க. ம். சரி போட்டு விட்டான். ம். 500 சிங்கிள் கேட்டாங்க, அதுவும் போட்டு விட்டான். ம். ஆதார் கார்டெலாம் என்கிட்ட இருந்தது. ம். ஆதார் கார்டெலாம் விட்டு தான் போனாங்க. அந்த நம்பர் பசங்க படிப்பு, அந்த நம்பர் சொன்ன உடனே நான் உடனே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அதையும் கொடுத்து ஏமாந்தான். எல்லாத்தையும் ஏமாந்தான். ஓ, இடையில வரன்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டாங்க இது எல்லாமே. ம். நான் நம்பி ஏமாந்து கொடுத்தேன். சரி நம்ம பிள்ளை தானதுன்னு இந்த பசங்க மேலே சத்தியம் பண்ண தான் கொடுத்தேன். எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். எல்லாமே எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அது எங்கள் அம்மா கொடுக்க வேணாம் சொன்னாங்க. நான் தான் வகை தெரியாமல் கொடுத்துட்டேன். வாங்க இப்ப உடனே சுரேஷோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். தெரியும். தெரிஞ்சு எப்படி அவங்க இங்கே இருந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்குறாங்க? எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, திருந்தலை, போய் தொலைன்னு விட்டாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசி பாத்தீங்களா? இந்த மாதிரி உன் வீட்டுக்காரர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னைக்கு இருந்தாலும் எங்க இருக்காங்க என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களே விசாரிச்சு தான் இருக்காங்க. சொல்ல மாட்டாரு. வேலையை போரு அப்படின்றாரு. அவங்களுக்கு கேட்டதுக்கு என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்காரன் வருவான் அப்படின்றான் சுரேஷோட மனைவி. ஆமாம், என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்காரன் என்கிட்ட வந்துருவான். இப்ப கடைசியா பிரியா கிட்ட எப்ப பேசுனீங்க? இப்போ பேசுகிறாங்க தவிர இருக்கிறத 10 நிமிஷம் எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கேன்னு அதோட கட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க எடுத்து எங்க இருக்கீங்க நான் போட்டால் பிஸி மோடில் போட்டுறாங்க. அவங்களா ஃபோன் போட்டால் தான் உண்டு. அதாவது பிளாக் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படினால தான் பிஸின்னு வரும். ஆமாம், பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களாம் எனக்கு போட்டால் தான் உண்டு. என்ன செய்யறது, விவரத்தமாக கேட்டு வாங்கிடுது. இப்போ உங்க குழந்தைங்களே ஒரு வருஷம் ஃபுல்லா பார்க்கல, பிரியாவையும் பார்க்கல, ஆனா அப்பப்போ கால் பண்ணி பேசுறாங்க. பசங்கள்ட்ட தரவே மாட்டாங்க. இல்ல இவங்க பிரியா பேசுறாங்க. சண்டை தான் வரும். ஜாலியெல்லாம் பேசல, இருக்கிற இடம் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏதாவது சண்டை தான் போடுவாங்க. இல்ல இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இந்த டைம் கால் பண்ணதுக்கு என்ன ரீசன்? எதுக்காவது கேட்கறதுக்காக கால் பண்ணாங்க? சாப்பாடு டைம் அப்படி கடையில் சாப்பிட வருவோம். எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. பஸ் ஏறது யாரும் சொல்லிட்டுருவாங்க, இங்கே வரேன்னு தெரியாது, நான் வீட்டில் இருக்கேன்ட்டேன். எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க கரெக்டாக. ஓ, நீங்க வெளில கிளம்புறது யாரோ சொல்லிடுவாங்க. யாரோ நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் குறிஞ்சி பல தான் இருக்காங்க. எங்கே கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டுபிடிக்க ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன். அந்தந்த ஊரில் கொண்டு வச்சுருக்கான். மாறி 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 5 ஊர் அது ஆகிப்போச்சு. கண்டுபிடிக்க முடியல. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க கிட்ட வந்துட்டு எழுதி கொடுத்தாங்க. அவங்க வந்து தேடி பார்த்தாங்க. என் கூட வந்து தேடி தான் பார்த்தாங்க. ஒன்றும் கிடைக்கல. அவங்க ஃபோட்டோ வச்சு பஸ் ஸ்டாண்டு போல தேடினாங்க. ஒன்றும் செட் ஆகல. ஆனா போலீஸ் மூலமா போனா அந்த மாதிரி அவங்களோட லொகேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அது 80 செகண்ட் ஆகணும். ஏன்னா இப்ப பிரியா மட்டும் போயிருந்ததுன்னா ஓகே, உங்களோட பசங்களையும் உங்களுக்கு காட்டலன்னு சொல்றீங்க. நீங்க பசங்களை வச்சு பசங்களை பார்க்கணும், அவங்க மேல உங்களுக்கு உரிமை இருக்குதானே? அதை வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அது இது பண்ண மாட்டாங்க. நான் வேணும்னு எழுதி கொடுக்குறாங்க, வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க கேசவன்? பசங்க வேணும். 2 பசங்க லைஃப் வீணாக போயிடும். பசங்களை கூட்டத்தனால வந்துடணும். இல்லை அங்கே வரத்துக்கு
அசிங்கமாக இருந்தால் கூட நான் வேறு வீடு பார்த்து வச்சுருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்துடணும். இவன் வந்து குடும்பமாக வச்சுட்டான். அதனால் எட்டால் வர முடியல. குடும்பமாக கொண்டு வச்சுட்டான் எங்கேயோ கூப்பிட்டு போனாலும். அதுதான் பிரச்சனையே. 2 குடும்பம் இப்போ இங்கேயும் தலை காட்டுறான், அங்கேயும் தலை காட்டுறான். இவன் பொண்டாட்டி தேடி எடுத்து விட்டுச்சு போய் தொலையுது. இப்போ அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தாங்கன்னா நீங்க ஏத்துக்கிற மனநிலைமையில தான் இருக்கீங்க. ஏற்றுக்கிறோம். இல்ல அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதா சொல்றீங்க. வேணான்னு சொன்னாங்கன்னா விவாகரத்து வாங்கிட்டு பசங்களை 5 நாளைக்கு ஒரு டியூப் கொண்டாந்து காட்ட சொல்லுங்க. வேணாம் சொல்லிட்டா அதையாவது நீங்க பேசி பாத்தீங்களா? அது தர மாட்டாங்க. பதில் ஒண்ணு என் கூட வந்து சந்தோஷமா வாழ, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அதையும் சொல்லிட்டேன். விவாகரத்து கேட்டு அதுவும் தரமாட்டேன்ட்டாங்க. ஓ, நீங்க கேட்டீங்களா? கேட்டு நான் ஏற்கனவே எத்தனை சிங்கிள் கேட்டேன் கோவத்தில். எதுக்காக தரமாட்டாங்களா? அவங்களே தானே போனாங்க. அவங்களே தான் போனாங்க. வரமாட்டான் அப்படிதான். எதனாலயா அது தெரியலையே. நானே உள்ள கேட்டு பார்த்துருவோம். அதையும் சொல்லி பார்த்துருவோம். சரி, பிரியாட்ட நாங்க பேசலாமா இப்போ? பேசுவோம். சரி, அவங்க கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ பிரியா, நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம், தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து. இங்க கேசவன்றவர் வந்திருக்காரு, உங்களோட கணவர். உங்களுக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை? இல்ல, நீங்க எதுவுமே சொல்லாம இப்ப 1 வருஷமா விட்டுட்டு போயிட்டு தனியா இன்னொருத்தர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கதா சொல்றாரு. ஆக்சுவலி என்ன நடந்தது? நான் இருந்த ரைட்டு தான் வந்து கூட இருந்தேன். அவரோட கேரக்டர் தெரியல. பசங்களை வச்சு எனக்கு அவர் வந்து பசங்க வந்து பாத்துக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை? எதனால? என்ன பண்ணாரு? சரக்கு அடிப்பாங்க. சரக்கு அடிப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்க வச்சுக்கிறேன் பேசுவாரு. பண்ணாரு. அவங்க மாமியார் இருக்காங்களா? இல்ல, கேசவன் மட்டும்தான் வந்திருக்காரு. எங்க மாமியார் கூப்பிட்டுருக்காங்க. உனக்காக நான் வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வரணும்னு சொல்லிட்டாங்க. போதையை போட்டுக்கிட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்க மாட்டாங்க மேம். சரியா வேலைக்கு போக மாட்டாங்க. பசங்க வந்து 2மே சரி. பாப்பா வயசுல மாசம் மாட்டா கொரோனா டைம்ல. யாரு பார்த்து குழந்தை எங்க போய் வாங்கிட்டு வந்தா டீன் இருக்கணும்னு சொல்லி அவங்க பாத்துக்கிட்டாரு. எங்க மாமியார் பாத்துக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க செலவு பண்ணாங்க. அவங்க வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. நான் அவர் பிடிக்கலன்னு நான் என்ன வெளியே வந்துட்டேன். இன்னொருத்தவங்களோட அவங்க மேரேஜ் ஆகி அவங்க பசங்க இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அவங்க வீட்டு நான் என்ன வந்துட்டேன். நான் வேலை செஞ்சு நான் பயிர் கம்பெனி போய் நான் பாத்துக்கிறேன். அதுதான். இல்ல, இப்ப என்ன சொன்னாருன்னா, எனக்கும் பிரியாவுக்கும் நடுவுல எந்த சண்டையுமே இல்ல, சொல்லாம அப்படி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி, அதான் உங்க சைடு என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணோம். அவங்க பாப்பா எங்க மாமியாரை கூட்டி விசாரிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல, வாடகை இடத்துக்கு போய் விசாரிச்சு பாருங்க. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு கால்ல அடிபட்டு 6 மாசம் நான் படுத்த படுக்கையா இருந்தேன். 6 மாசம் இல்லைங்க மேம். அதுக்கும் நான் பாத்துருந்தேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. பண்ணா வேலைக்கு போவாரு, குடிப்பாரு. அவங்க வேலை செய்யற இடத்துல இவருக்கு வந்து தவறான பேர் தான் வருது. அவங்க தான் இன்னமும் டார்ச்சர் பண்ணிக்கிறாரு. எங்க மாமியாரும் இன்னும் டார்ச்சர் பண்ணி தான் நிக்கிறாரு. எனக்கு எல்லாம் நீட்டு வருது தவிர நான் எதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்கல. பசங்களால வெளியே வந்து பசங்க என் பையன் இருக்கிறான். 4வது பையன் படிக்கிறான். அந்த பையனை நீ ஒரு முறையான பிள்ளையான அந்த முறையில அந்த பிள்ளை ஒரு நல்லா நான் கூட பாத்துருக்கல. அந்த பையனுக்கு அந்த பையனை வந்து அப்படி அடிப்பாரு, இப்படி ஓய்ப்பாரு. இல்லம்மா, இப்ப என்ன சொல்றாருன்னா, 1 வருஷமா பிள்ளைங்களை பார்க்கணும், இல்ல பிள்ளைங்கள்ட்ட பேசணும் கூட என்னால முடியல, பேச விட மாட்டாங்க. முன்னா போன் போட்டாங்க. நான் ஏன் போய் சொல்றேன், முன்னாடி போன் போட்டாங்க. வந்து நான் செய்யறது ஒரு 2 நாளைக்கு வந்து போதை போடலாம், நல்லா பேசுறேன். போதையை போட்டேன் அத்தியாவசியமான முறையில அந்த பிள்ளைய நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க. அவரு ரெக்கார்ட் பண்ணது நான் என்ன செய்யறேன், இன்னொரு பக்கத்து வீட்டுல இருக்காங்க பிறகு அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அவன் என்ன எந்த மாதிரி போன்ல பாக்குறான்னு தெரியல. எவ்வளவு ரெக்கார்டு இருக்குது பாருங்க. இல்ல, இப்ப அவருமே வந்துட்டு நீங்க வேற ஒருத்தர் கூட, அதாவது சுரேஷ்ன்றவர் கூட பேசினதா சொல்றாங்க. அது உண்மையா? அப்பதான் அதான் நான் சொல்றேன். அப்ப இருந்துச்சுன்னா முன்னாடி அந்த உங்களுக்குள்ள அவங்க ஒய்ஃப் வந்து சண்டை போட்டாங்க. அதோட அவங்க வேலை பாக்குறாங்க. அவங்க பையன் கல்யாணம் அளவு ஆயிட்டாங்க பையன். ஆனா அது நடந்தது உண்மைதான். ஆமாங்க, நான் என்ன சொல்றேன் உண்மைதான். அவங்க முன்னாடி இவரால்தான் நாங்க போன தவிர அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி இருந்துட்டு விட்டுட்டு அதை நான் வேலை பாக்குறேன். நான் வேலைக்கு போய் என் பசங்களை பாருங்க. என் பிள்ளைங்க வந்து அப்ப வேணான்னு. இப்போ சுரேஷ் கூட தான் நீங்க இல்லையா? அவங்க கூட இருக்கு. ஏன்னா இப்ப இவர் என்ன சொல்றேன்னா, சுரேஷ் அவங்களோட குடும்பத்தையும் பாத்துக்கிறாரு, உங்களையும் பாத்துக்கிறாரு. இன்னொன்னு, சுரேஷ் வந்துட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா, ஆமா உன்னோட பொண்டாட்டி வந்துட்டு என் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கான ஆடியோவும் இவர் வச்சிருக்காரு. எப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து நீ திருநா இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. இல்ல
இல்ல நீ எல்லாம் திருடனா நீ எல்லாம் திருடனா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கு அந்த நியூஸ் எனக்கு வந்து போச்சு. ஆமா நான் சொன்னா அவங்க சும்மா நான் சொல்லிட்டேன். அப்படியே சொன்ன என்ன போவோம் பார்த்தா அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்குள்ள 2 பேரும் சண்டை, அவங்களோட பையனுக்கும் இவருக்கும் சண்டை. சரி, இப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு வந்தா கூட நான் உனக்கு வேற ஒரு இடத்துல கூட நான் வீடு எடுத்து நான் என் குடும்பமா நான் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு கேசவன் சொல்றாரு. நான் ரெடி இல்லைங்க மேம். நீங்க வந்து வாடகை வந்து நீ எந்த வீட்டுக்கு போய் நீ வாடகை கொடுத்துருக்க. இப்ப கூட அந்த நகர்ல வல்லரா நகருங்க மேம். அப்படியே சொன்னது என்ன வாடகை கொடுக்காம அதோட சண்டை போடுறா வந்தா அந்த வீட்டுக்கு ஒண்ணு வாடகை கொடுக்கல. என் மேம் எந்த வீடு பார்த்தாலும் அவங்க தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. பார்த்தாலும் அவங்க தான் வீடு செலவு பார்த்தாலும் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன் கொடுப்பாரு. மீது காலையில 4 அவங்க உட்காந்து கேளுங்க 4 மணிக்கு ஒரு கடைக்கு போவாரு, 1 மணிக்கு போவாரு. குடிச்சிட்டே இருப்பீங்களா? இப்போ குடியே வேணும்னு குடியே வேணாம், குடும்பம் வந்தால் குடியே தேவையில்லைன்ட்டோம். இப்போ எனக்கு குடும்பம் வந்தா நான் குடியை ஃபுல்லா நான் விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்றாரு. எனக்கு குடும்பம் தேவைங்க மேம். என் பசங்க போதும். நான் டேக்ல குடிஞ்ச டேக்ல கம்மியா கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க ஒய்ஃப் நம்பர் தராங்க, அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் சுரேஷ் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க நம்பர் தராங்க. இல்ல குழந்தைங்கள ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்ல நீங்க வாழலன்னு சொல்றீங்க, ஆனா அவரோட குழந்தைய அவங்க பாக்கணும்னு சொல்றது நியாயம் தானே? அவங்க குழந்தைய அவங்க பாக்குறது குழந்தைங்கள வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு பாசத்தோட அது மட்டும் ஒரு அரவணைப்பு இருந்தாலும் பிள்ளைங்க எந்த பிள்ளைங்கனாலும் ஒரு தாயா இருந்தாலும் அது அரவணைப்பு ஆச்சாதான் அந்த பிள்ளைங்க இருக்குங்க. அந்த பிள்ளைய உட்காந்துருக்காரு, அந்த பிள்ளைய நான் கூப்பிடுறேன், நீங்க என்ன சொல்ல பிள்ளைய கூட்டு வரா. அந்த பிள்ளைய செவத்துல அடிச்சது என்ன, வேன்ல விட்டு அடிச்சது என்ன, 1 வயசு குழந்தை வாய்க்கால போட்டாரு. அதெல்லாம் பொய்மா, பொய், எல்லாம் பொய், சொல்றது ஃபுல்லா பொய், பொய். அது ரெக்கார்டு ஃபுல்லா என்கிட்ட இருக்கு, எல்லாம் பொய், பொய் மேல பொய். ஒரு நிமிஷம் இருங்க. குழந்தை எப்போ சாக்கடையில் போட்டோம் பார்த்தா யாரு? ஏன் என்னைக்கு சொல்லு? குடிச்சான் வேற என்ன? ஒன்றும் இல்லை, நீ போய் விவாகரத்து பண்ணிட்டு பசங்களை மட்டும் மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாந்து காட்டு போ, வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃபு பிரியா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி என் கூட வாழ விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு என் குழந்தைங்களை மட்டும் மாசத்துக்கு ஒரு டைம் காட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா விவாகரத்து கொடுக்க நீங்க ரெடியா இல்லன்ற மாதிரி பேசுறாரு. இல்ல விவாகரத்து பத்தி உங்ககிட்ட பேசுனதுக்கே என்னால விவாகரத்து எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொன்னதா சொல்றாரு. ஆமா அப்ப தெரியாது, இவங்க கூட தான் போனான்னு தெரியாது. அப்ப சண்டை போட்டு வாடகை கொடுத்து அங்க வந்து ஒரு பெட்டிஷன்ல எழுதி கொடுத்துட்டு கைது போட்டுட்டு எனக்கு போட்டா கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீட்டு போவான் கணக்கு போடாம வரான். இந்த வேலையை செய்ய போடுற வேலையை செய்யற இடத்துல எனக்கு போன் வரும் மேம், வேலை செய்யற இடத்துல கணக்கு போட்டு தான் நிக்கிறாங்க. எல்லாம் ஒரு கொடுத்து அவங்க வந்து கோர்ட். இப்ப குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்களாமா? அவங்க 2 பசங்க படிக்கிறாங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி வந்துட்டு இடம் மாறிட்டே இருக்கீங்க, சோ குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போறாங்களா என்னன்னே தெரியலன்னு சொன்னாங்க. பையன் 6வது படிக்கிறான், பாப்பா என் கூட தான் இருக்கா. என்ன சேர்க்கல, சீக்கிரமா சொல்லி விடுறேன் சேர்க்கணும். இப்ப எந்த ஊர்லமா இருக்கீங்க? நான் வெளில வரலாம் இருக்கேன். நீங்க என்னைக்கு வர சொல்றேன்னு சொல்லுங்க, நான் வேணா வரேன். இப்போ கூப்பிட்டு போனாங்கல்ல மேம். இப்போ கேசவன் அவங்க இருக்கிறதுல இருக்கட்டும், நீங்க என்கிட்ட பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கும் என்னோட மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. குடிக்கிறதுலே பெரிய பிரச்சனை தானே, குடியே ஒரு குடும்பத்தை அழிச்சிடும் தானே. என் வேலையை அதை தான் பண்ணுவோம். இப்போ குடும்பம் வந்தா குடிய தேவையில்ல தான் நினைக்கிறேன். குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க குடியை விடுறேன்னு சொல்றதை பத்தி நான் கேட்கல, பட் குடும்பம் பிரியறதுக்கே உங்களோட ஒரு மெயின் ரீசனா இருந்திருக்கு. என் வேலை அதை போல மேடமா, சம்டி எடுத்து அடிக்கணும் டெய்லியும், அது இருந்தாட்டும் சம்டி அடிக்கணும் பொழுதிக்கும். குடிக்கிற வரைக்கும் ஓகே, வீட்டுல போயிட்டு அதை வச்சு பிரச்சனை பண்றது, பசங்களை நீங்க அடிச்சதா சொல்றாங்க, செவர்ல எல்லாம் போயிட்டு அடிச்சதா சொல்றாங்க. அது எங்க அம்மா கூப்பிட்டு வராங்க, அவங்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. எங்க அம்மா கூட வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க எல்லா வார்த்தையும், எது உண்மை எது பொய்ன்னு. அது பக்கத்துல இருந்து பார்த்துக்குவாங்க தான், ஒன்றும் கிடையாது. உங்க அந்த கூப்பிட்டு போன நாங்கள் வீட்டுக்காரங்க நம்பர் தரேன், அவங்க ஃபோன் அடிக்கலாம், அவங்க கூட தான் இருக்க சொல்லுவாங்க. சுரேஷோட மனைவி. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ராஜலட்சுமி. சொல்லுங்க. நாங்க ஜெயா டிவி தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோமா? சுரேஷ் அவங்க வீட்டுக்கார் தானே? ஆமா.
இங்க கேசவன் ஒருத்தர் வந்திருக்காரு. கேசவனோட மனைவி பிரியாவுக்கும் உங்களுடைய வீட்டுக்காருக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொல்றதாவும் உங்க நம்பர் கொடுத்தாரு. சொல்லுங்க. என்ன விஷயமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி உண்மைய? அது உண்மைதான் இருந்தாருதாங்க. இப்ப கல்யாணம் வச்சு போக கூடாது பேசிட்டான். அதோட இவர் வேலையை பாக்குறாரு. அவங்க வேலையை பாக்குறாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை வச்சுட்டு நான் அழிஞ்சுட்டு இருக்கேன். இப்ப 14ஆம் தேதி கல்யாணம் பிள்ளைக்கு. அவன் குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி அனுப்பி என் பிள்ளைய அனுப்பி எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிறான். நான் என்ன செஞ்சேன், என் பசங்க இருக்கு கல்யாணம் நாங்க செட்டியார் ஜாதியில. நான் வந்து கௌரவமா பிள்ளைல காலத்து படிக்க வச்சு நான் கட்டி கல்யாணம் பண்றேன். இவன் எனி டைம் குடிச்சிட்டு அந்த பிள்ளைய போய் அடிக்கிறது உதைக்கிறது இப்படியே இருந்திருக்கான். அது என்ன பண்றது எங்க ஒட்டு என்ன பண்றது இவரு கூட பழக்கம் இருந்தது எப்பன்னு எனக்கு தெரியல. ஆனா சண்டை போட்டு நான் பேசி பிரச்சனை ஆகி விட்டுட்டோம் அதை நாங்க. இப்ப வீட்டுலதான் இருக்காரு. பிள்ளை கூட தான் கல்யாணத்துக்கு இது பண்ணி இருக்கோம். நாங்க நாளைக்கு கால் நாடுறோம் பொண்ணுக்கு. விஷயம் எங்களுக்கு கால் நாடுறோம். மாரியத்தை படிக்க போறோம். கல்யாணம் பண்ண போறோம். இல்ல ராஜலட்சுமி, அது எல்லாமே எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் உங்க வீட்டுக்கார் பண்ணது தப்பு தானே? இப்ப அவரால தானே இவங்களோட குடும்பம் இந்த மாதிரி தனித்தனியா நின்னுட்டு இருக்கு. ஏற்கனவே 2 பேரும் கூட இருந்திருக்கு. அவர் சொல்லிருக்காரு, கேசவன் சொல்லிருக்காரு. அந்த பப்படிக்கு அதே ஒரு குழப்பம் எல்லாரும் குடும்பத்தை கேட்டுக்கிட்டு எல்லாரும் கூட இப்ப இருந்தது. இப்ப தேய்ச்சி கீச்சி நான் இட்டாந்து வச்சிருக்கேன். இப்ப அங்க போறது இல்ல அவரு. அப்படியே போற மாதிரி தெரிஞ்சா நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு நான் போன் போட்டு சொல்றேன். இப்ப இதுக்கு முன்னாடி போன் எடுத்தது சுரேஷா? ஆமா, எங்க வீட்டுக்காரர் தான், எங்க கூட தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாமா? பேசுங்க சொல்றேன். சுரேஷ், நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். இங்க கேசவன் வந்திருக்காரு. அவங்களோட மனைவி வந்துட்டு அவருக்கே தெரியாம நீங்க தான் தனியா வீடு எடுத்து தங்க வச்சிருக்கதா சொல்றாரு. மேடம் இவர் வந்து ஓபனா சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். இவர் வந்து போட்டுக்கிட்டு வந்து பீடி சிகரெட் எல்லாம் குடும்ப பிரச்சனை. அது நான் வச்சு வரல, சரிங்களா? அது குடும்ப பிரச்சனை வரல. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தோம். பழக்கம் என் கூட ஒரு 4 மாசம் இருந்தாங்க. வீடு பார்த்து வச்சிருந்தா இருந்ததுதான். ஆனா பத்திக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல. அவங்க சண்டை போட்டு அந்த என்கிட்ட இல்ல பத்திக்கு என்கிட்ட என்ன விட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க பேசுற வீட்டுக்காரர்கிட்ட அவங்க மெசேஜ் போடுறது அவர் செல்ல வாங்கி பாருங்க. அவர் செல்லுல அவர் கொண்டாடி பேச இந்த மெசேஜ் எல்லாம் வீட்டுல காட்டுக்காரு. அவர் பேசிட்டுதான் இருக்காரு. அது எல்லாருமே அது எல்லாத்தையுமே சொன்னாரு சுரேஷ். இப்ப என்னன்னா அவங்க எங்க இருக்காங்க என்னன்னே தெரியல. ஆனா நீங்க தான் வந்துட்டு அவங்களை எங்கேயோ தனியா வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கீங்க அவருக்கே தெரியாம அப்படின்ற மாதிரி உங்களை சொன்னாரு. அப்படி இல்ல மேடம், நமக்கு சம்மந்தம் மேடம். இப்போ பிரியா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் அன்னைக்கு சொன்னேன். என்கிட்ட கேட்டான் கல்புராமிச்சு என்ன கல்புராமிச்சு என் புள்ள சத்தியமா கல்யாணம் பண்ண போறீங்க உண்மையை சொல்லுன்னு என்ன கேட்டான். நான் கல்புராமிச்சு என் புள்ள சத்தியமா எனக்கு பெருங்கிற சத்தியம் முன்னாடி 10 நாள் 2 பேரும் வண்டியில போறாங்க. ஆனா இப்ப இல்ல சத்தியம் முன்னாடி 10 நாள் 2 பேரும் வண்டியில போறாங்க. இல்ல சத்தியம் பண்ணி அடுத்த 10 நாளுக்குள்ளேயே நீங்க பிரியா கூட வண்டியில போனதை பாத்துருக்கதா சொல்றாரு. மேடம் அவர் வந்து இல்லாத கூட சொல்லிதான் மேடம் இருப்பாரு. இல்லாத சொல்லல. நான் தான் எங்க வீட்டு விசேஷம் எங்க வீட்டுக்கு அழைச்சி நிக்கிறோம். 6 மாசம் எங்க வீட்டு அந்த வேலை தலைமை வீட்டுக்கு எங்க வேலையை பார்த்து நிக்கிறேன். நானு எங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டு கல்புரம் அமைச்சிட்டு தண்ணி முடி ஊத்திட்டு அதுக்கு சம்மந்தம் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு நான் எங்க குடும்பத்தை எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எனக்கு அதை பத்தி இந்த பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு போன் போட்டு வந்தா அந்த ஆள் செல்ல வாங்கி நம்பர் வாங்கி போடுங்க. 2வது செல்ல அவர் பேசுறது போனது மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த செல்லுக்கு அந்த பாப்பா அந்த பொண்ணுக்கு போன் போட்டு பேசுங்க. சுரேஷ், நீங்க இப்போ வந்துட்டு உங்களோட குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ உங்களை நீங்க சம்பந்தப்பட்டதுனாலதான் ஒரு குடும்பமே இப்ப பிரிஞ்சு நின்னுட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களை காரணமா வச்சுதானே அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. உங்களை காரணமா வச்சுதானே அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. சரிங்களா? 2 வாட்டி போயிட்டு அவங்க வீட்டுக்காரே சொல்லிருக்காரு ஒரு 55 வயசுக்காரங்க ஒரு 55 வயசு ஆளு கூட போயிடுச்சு. போயிட்டு கொரோனா டைம்ல புள்ள பேத்துட்டு வந்தா அவங்க எத்தனை பேர் கூட போறத பத்தி நாங்க பேசல. அவங்க உங்க கூட போனாங்க தானே, உங்களால தானே அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. நான் இல்ல ஓபனா சொல்லல. என்கிட்ட இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல. நமக்கு சம்மந்தம் கிடையாது. நான் அவருக்கு அதே மாதிரி சொல்ல கூட சொல்றேன். இல்ல ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டு எப்படி கொஞ்சம் கூட வந்துட்டு யோசிக்காம அப்போ இருந்தது இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. மேடம் அந்த இருந்த பிரச்சனை வேற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வேற. புரியுதுங்களா? இப்ப கடைசியா பிரியாவும் நீங்களும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் பிரியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட 6 மாசத்துக்கு மேல ஆகும். அதான் பிரிஞ்சு சண்டை போட்டு பேசி இருந்துதான் பேசிட்டு. அப்ப அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது உங்களை நம்பி தானே அவங்க வந்திருக்காங்க. உங்களால தானே வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. மேடம் அதுக்கு பிரச்சனை வந்து இந்த
இந்த ஆள் பண்ற வேலை தான் இவர் பண்ற கேசவன் சொன்னீங்க பாருங்க, அவர் பண்ற வேலை தான். இல்ல நீங்க அவரை வந்துட்டு ப்ளேம் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது கேசவன் மேல. நீங்க இந்த ஆள்னாலதான் அவங்க அப்படி ஆனாங்கன்னு சொல்லாதீங்க. இப்ப நீங்க வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போன் போட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க. அவங்க வந்து பிரியா கிட்ட நாங்க பேசணும், அவங்களுமே சொன்னாங்க நாங்க பேசுனது உண்மைதான். ஆனா இப்போ நான் வந்துட்டு சுரேஷ் கிட்ட பேசலன்னு தான் அவங்களும் சொன்னாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களாலதான் இந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்க உங்க குடும்பத்தை பார்த்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டேன்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ உங்களாலதான் ஒரு குடும்பமே பிரிஞ்சு நின்னுட்டு இருக்கு. மேடம் நான் தான் சொல்றேன்ல, குடும்பம் பிரிஞ்சு ரைட் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல. குடும்பம் பிரிஞ்சது காரணம் யாரு? யாரு? நீ ஒழுங்கா பாத்துட்டு இருந்தா உனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீ சண்டை போட்டு ஏற்கனவே ஒருத்தர் கூட போயிருக்குது, 2வது போயிருக்குது, 3வது இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் மாட்டின பிறகு தெருவுல எங்கேயும் போக ஓ முடியல. நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாத புள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், எல்லாம் தெரிஞ்சேதானே அவங்க கிட்ட பழகி இருக்கீங்க. இல்ல மேடம், இப்போ உங்க மேல தப்பே இல்லாத மாதிரி அவங்க கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தப்பு வந்து என்கிட்ட தப்புதான் இருக்குன்னு இல்லதான் சொல்லல மேடம். அவங்க வந்து இப்ப வேற ஒரு ஆள் கூட இருந்து பார்த்து தான் பிரச்சனை முடிச்சுக்கிட்டேன். அதான் தலைமுறை எட்ட வந்துட்டேன். நீங்க எட்ட போயிட்டீங்க, இப்போ உங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருங்க. ஆனா ஒரு குடும்பத்தை பிரிச்ச ஒரு பெரிய பழி உங்க மேலதான் இருக்கு. அது எதுவுமே இல்லைன்ற மாதிரி சர்வசாதாரணமா ஆன்சர் பண்ணாதீங்க. அதை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சரி மேடம், நான் வந்து பிரச்சனை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அந்த அதுக்கு சம்மந்தம் இல்லை மேடம், போக மாட்டேன் மேடம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கேசவன் உங்க வீட்டுல வந்து நிக்கிறாருன்றதுக்காக கேசவன் மேல நீங்க தப்பு சொல்றதுக்கு ஒரு துளி கூட நியாயம் கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவரை ஏமாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப அவர் வந்துட்டு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் மேல உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இந்த விஷயத்துல. ஏன்னா தப்பு பண்ணது ஃபுல்லா நீங்களும் பிரியாவும். அவர் பாதிக்கப்பட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்காரு. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை பார்த்துட்டு நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருங்கம்மா. ஆனா உங்க வீட்டுக்காரனாலதான் இன்னொரு குடும்பமே இப்ப செதஞ்சு போயிருக்கு. மேம் நான் சொல்றது கேளுங்க மேம். ஒரு நிமிஷம் கேளுங்க. பேசாம என்ன பாடுபட்டானோ அதை விட பல மடங்கு அந்த இருந்தாலும் அதையும் நான் பட்டிருக்கேன். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கதாம்மா. நான் உங்களை குத்த சொல்லவே கிடையாது. நீங்களும் இதுல பாதிக்கப்பட்டவங்க தான். மேம் கேசவன் சொன்னதை மட்டும் கேட்டீங்கல்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களா மேம். சொல்லுங்க. இப்ப வந்து அவ்வளவு சித்தரா அவனும் வந்து இங்க உட்காந்துட்டு முட்டை மந்திரம் வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு ரொம்ப எங்களுக்கு வந்து கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வெட்டுறதுக்கு வந்து அவன் ரொம்ப வந்து இது பண்ணிட்டு திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாத்தையும் வந்து என் சின்ன பிள்ளைக்கு படிக்கிட்டு இருக்கான் காலேஜ், அவன் மூலியமா போட்டு அவனை இழுத்து விட்டு அப்புறம் நான் போய் பேசிக்கிட்டு இல்ல இப்ப படிக்கிறவன அப்புறம் நான் சொன்னாங்க. அதோட விட்டு அந்த மாதிரி அவனும் ரொம்ப டாக்டர். இந்த பிரியா டாக்டர் என் புருஷனும் என்ன டாக்டர் பண்ணாங்க. என் பிள்ளை கல்யாணத்தை வச்சுட்டா அதோட பிரிஞ்சு அவங்க வேலையை பாக்குறாங்க. இவன் இல்லாத பொண்ணாதான் சேர்த்து சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க போவாங்க, என் வீட்டுக்கு வரக்கூடாது. அவங்க உங்க வீட்டுக்கு இதுக்கப்புறம் வர மாட்டாங்க. உங்களுடைய பொண்ணுங்களோட கல்யாணத்தை நீங்க நல்லபடியா நடத்துங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இப்ப என்னன்னா அவரோட மனைவி வந்துட்டு இவருக்கே தெரியாம சுரேஷ் தான் வேற இடத்துல வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரு. அவருக்கு தான் தெரியும். என்னோட மனைவி பிள்ளைங்களை நான் பார்த்தே 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அதை பத்தி தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் சுரேஷ்க்கு நாங்க கால் பண்ணோம். மேம் இந்த கல்யாணம் முடியல மேம். இது புள்ளைய கூட அவரே எங்கேயோ பார்த்தாலும் கொண்டாலும் போனாங்கன்னு எனக்கு கேட்டு கட்டாரு. நான் வந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் மேம். அவங்க போகல இது வரைக்கும். அப்படியே உங்களுக்கு சந்தேகம் வந்தா ஏன்னா இதுல இன்னொரு குடும்பத்தோட வாழ்க்கையும் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேம் இதை என் புருஷன்கிட்டயும் நான் சொல்லிட்டேன், அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிட்டேன். இது வந்து எப்படியோ முடிஞ்சு போச்சு. அப்படி அவங்க பொண்ணா இருந்தாங்கன்னா நான் விடல மேம். நான் வந்து நானும் 2 பிள்ளை தாயாங்க இட்ட நான் ஒப்படைச்சிடலாம். ஓகே ராஜலட்சுமி, என்ன நம்புங்க. இதுக்கப்புறம் அவங்களை நான் பார்த்தேன்னா நானே உங்களுக்கு போன் போட்டு இந்த நம்பர் தான் மேம். ஓகே ராஜலட்சுமி, இந்த போனுக்கே நான் போன் போட்டு இந்த மாதிரி வராங்க மேம் சொல்றேன். அதே மாதிரி அவன் பொண்ணு வருதுங்க மருமக நான் இப்ப வந்து பையனுக்கு கல்யாணம் பண்றான் வந்து டாக்டர் பண்ணா நீங்க கொஞ்சம் பாத்துங்க மேம். அதை நாங்க இவர்கிட்ட பேசுறோம். சரி மேம். இல்ல கான்ஃபரன்ஸ் கால் இதுல பிரியாவும் இருக்காங்க. ராஜலட்சுமி சொல்லுங்க. பிரியா கேக்குதா? கேக்குது மேம் சொல்லுங்க. பிரியா இப்போ நாங்க சுரேஷ் கிட்ட நாங்க பேசணும். சொல்லுங்க மேம். அவங்க அதாவது பிரியாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே 2 பேர் கூட தொடர்பு இருக்கு. நான் தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்ப விட்டுட்டு தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரியா கூட இருந்தது உண்மைதான். ஆனா அவங்க ஏற்கனவே இந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. என்னால வீட்டை விட்டு வரல, இதுக்கு முன்னாடியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க யாரால வீட்டை விட்டு வெளில வந்தீங்க? மேம் நான் யாரு கூடயும் போல, ஓகேங்களா. நான் 2 பேரும் கூட போல, 3 பேர் கூட போல. எங்க வீட்டுக்காரர் கூட இருந்தா எங்க வீட்டுக்கார டார்ச்சர் தாங்க முடியாம இவரு கூட தான் போனேன். இவங்களோட ஃபேமிலி இருக்குதுன்ட்டு வந்து ஃபேமிலியோட சண்டை போட்டாங்க. அதோட அவங்க வேலையை பாக்குறாங்க, நான் என் வேலையை பாக்குறேன்.
என் பசங்களை பார்த்து நான் பயிர் கம்பெனிக்கு போறேன், அவங்க வேலையை அவங்க குடும்பத்தை அவங்க பாக்குறாங்க. நான் 2 பேரும் கூடயும் போல, 3 பேர் கூடயும் நான் எந்த தவறும் செய்யல. சரி, ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு சுரேஷ்காக தான் வீட்டை விட்டு வெளில போனதா சொல்றீங்க. அவரு மனசு திருந்தி அவங்க வீட்டோட ஃபேமிலியோட இருக்காங்க. இப்போ உங்களோட ஃபேமிலியோட ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க கணவர் இங்க இருக்காரு. அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க மேம். ஏன் வந்து நான் பசங்க வச்சு நான் பயிர் போட்ட கம்பெனி போயிட்டு நான் பசங்களை பாத்துக்கிறேன் மேம். இல்ல, இப்போ உங்க வீட்டுக்காரர் உங்க கூட சேர்ந்து வாழணும், நான் குடிக்கிறதெல்லாம் நான் விட்டுறேன், ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு வேண்டாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க பாத்துக்கணும். அவங்க வந்து வருவாங்க, அவங்க கொடுப்பாங்கன்னு நான் அவங்களை எதிர்பார்க்கவே இல்லை. 2-3 சிங்கிள் பணம் அனுப்பிச்சி விட்ருக்கோம். இப்ப ராஜலட்சுமி இப்ப நடுவுல யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? ஒரே நிமிஷம் கேளுங்க, நான் சொல்றது ஃபுல்லா நீங்க கேட்டுங்க. ம், என்னுடைய வாக்குமூலமா எடுத்துக்கலாம், நான் எங்க வேணாலும் சாட்சி சொல்லுவேன். சொல்லுங்கம்மா. எங்க மாமியார் வீட்டுக்கு நான் இங்க எங்க வீடு கொஞ்சம் எட்டாயிட்டா இருக்கு மேம். ம், நான் கர்ப்பப்பை எடுத்துட்டு நான் கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன் மேம். ம், நான் வந்து எங்க தங்கச்சி வீட்டுக்கு என்னால உடம்பு முடியாது, அங்க போய் 10 நாள் இருந்தேன். ம், பேசுவோம், போன் போட்டு எங்க வீட்டுக்கு அடிக்கடி பேசுவாங்க. இதெல்லாம் இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாலே ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்திருக்கேன். ம், 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 2 மாசம் சிகிச்சைக்கு பின்னுதான் நான் வீட்டுக்கே வந்தேன். ம், இவங்களுக்குள்ள எப்ப தொடர் பச்சு போச்சு வந்துன்னு எனக்கு தெரியாது மேம். ம், திருப்பி பேசும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு போனுக்கு போறோம், எங்க வீட்டுக்கு போறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்க போனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ரீசனே தெரிஞ்சுட்டு இவர் வச்சிருக்காரு அந்த பிள்ளைன்ட்டு. ம், 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 அதனால நான் என்ன சொன்னா, சண்டை போட்ட மாட்டா போறாரு வராரு கண்டிஷன் பண்ணி பார்த்தா எங்க பசங்க என்ன பண்ணி எங்க வீட்டுக்கார அடிச்சுட்டாங்க. ம், ம், ம். இப்ப கல்யாணம் பண்றான் அவனும் சென்னையில வேலை செய்யறான், அவனும் அடிச்சுட்டான், காலில் அடிச்சு காயம். ம், என் சின்ன பிள்ளைக்கும் கோவம் வந்து நம்ம 2 பசங்க வச்சு மண்டையில அடிச்சு வச்சு அவனுக்கும் எங்க வீட்டுக்காரர் 2 பேருமே அடிச்சுட்டானுவான். ம், அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து இட்டாந்து வச்சிருந்தோம். ம், அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்து போச்சு. கல்யாணம் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு கார்த்திகை மாசத்துல. ம், அதோட கூட்டு வச்சு பேசி கீசி நாங்க இப்ப வந்து போறதில்ல. ஆனா இவங்க மாமியார் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க மேம். ம், வந்து இந்த கேசவன் வந்து என் பொண்டாட்டி முதல்ல ஒரு கிழவன் கூட இருந்தது, ம், என் வந்து வேற ஒருத்தவங்க கூட இருந்தது அப்படின்னு இந்த கேசவன் சொல்றான் என்கிட்ட. ம், ம், ம். இதே மாதிரி எங்க மாமியார் ஜாமான் கழுவிட்டு இருக்கு, நானும் இருக்கேன். அவங்க அம்மா வந்து இங்க தேடிட்டு எண்ணிட்டு திருப்பி எங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்க. ம், ம், ம். எங்க வீட்டுக்கார அப்புறம் எங்க வீட்டுக்கு பேச்சு இந்த மாதிரிலாம் அடிச்சு விட்டுருந்தோம். அவங்க அம்மா ஊரோட இருந்தாரு, இந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சு நாங்க சண்டையில அடிச்சு விட்டுருந்தனால ம், ம். அவங்க மாமியார் வந்து என்ன சொன்னாங்க, இப்ப இந்த பொண்ணு ஒண்ணு கையில இருக்கு அந்த பிரியாவுக்கு மேம். ம், அந்த பொண்ணு வந்து வேற அவங்ககிட்ட இந்த கொரோனா டைம்ல போய் பெற்று தான் வந்தா. என் புள்ள குடிக்காரன்ட்டு நான் 10,000 ரூபா வாடகை எடுத்து வச்சுன்னு நான் எல்லாமே வாங்கி கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டா ம், அப்படின்னு அவங்க மாமியார் வந்து எங்க மாமியார்ட்டி என்கிட்டயும் சொல்லிட்டு அழுதுட்டு போனாங்க மேம். ம். என் பசங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, பாவப்பா அவன் வந்து குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளை தானே கேட்கறான், நீ ஏன்பா அப்படி பண்றேன்னு சொல்லி எங்க வீட்டுல ரொம்ப டார்ச்சர் சொன்னாங்க. எல்லாம் பேசி கீசி அடிச்சு கொஞ்ச நாள் போகாம இருந்தாங்க. ம், ம். திருப்பி கேசம் ஒரு நாள் நான் கிட்டத்துல வந்து வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப தகராறு பண்ண ஆரம்பிச்சான் குடிச்சிட்டு. ம், ம். நாங்க அந்த ஃபேமிலிலாம் இல்ல மேம், நாங்களாம் செட்டியாரு நாங்க கௌரவமா வாழ்ந்தோம். அவன் வந்து உட்காந்து நான் பேசிட்டேன். எங்க வீட்டுல என்னிட்ட ரெக்கார்ட் போட்டு கேட்பாரு, உன்னை பிரியா எப்படி பேசிருக்கான்னு என்கிட்ட போட்டு காட்டுறான். ம், ம். அதே மாதிரி நான் என்ன பேசணும், இது என்ன வந்து அசிங்கமா அவன் பேசி கொண்டாடிக்கிட்டு அவங்ககிட்ட அவ வந்து என்ன செய்ய சண்டையா போய் அவ எனக்கு போன் போட்டு நான் அவளுக்கு போட்டு எங்க வீட்டுல சண்டை வச்சு போட்டு பேசணும் மேம். ம். அதுக்கு அவ சொல்றா, இல்ல என்னிட்டுதான் வந்து அம்மா பேசிட்டு போறான், அவன் உங்களை பத்தி இதோ பாருங்க அப்படின்னு அவ காட்டுறா. அவ இந்த மாதிரி செல்ல போட்டு ம். புலா கட்டி எடுத்து வந்து எங்க வீட்டுல வந்து வச்சுட்டு அடிக்க போறான். எலுமிச்சை மரத்தை மந்திரிச்சு கொண்டாந்து சிவப்பு கொண்டாந்து வாசல்ல கொட்டு போறான். முட்டையை மந்திரிச்சு கொண்டாந்து வீட்டுல கொட்டு போறான். சும்மா நாங்களும் எல்லாத்துக்கும் போனோம் மேம். ம். அந்த கொரோனா டைம்ல அந்த பிள்ளைய வேற ஒருத்தவங்க பெற்று தூக்கிட்டாங்க. அவங்க மாமியாரும் அந்த கேசவனுமே இங்க வந்து சொன்னாங்க. ம். நான் போகல. எங்க வீட்டுக்காரையும் நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைங்க பழக்கம் இருக்குதான், நீ போவேணா அப்படின்ட்டான். ம், ம். எல்லாம் காலை வாங்கிக்கலாம் மேம். சொல்லுங்க. ஹலோ, நான் சொன்னேனே உங்களுக்கு காலையில. இப்ப அவங்களே சொல்றாங்க பாருங்க, என்னென்ன போய் சொல்லி வச்சுக்கோ, இங்க சொல்றது அங்க போய் சொல்றது. நான் தான் கொரோனா டைம் வேற பிள்ளைய பெற்றுன்னு சொல்றாங்களே, அப்ப அந்த பிள்ளைய மேம் இவரு கேக்குறாரு. கன்னிமான்பேட்டையில ம், கன்னிமான்பேட்டையில வந்து இவர் குடும்பம் பண்ணி வச்சிருந்தாரு. ம். அதை புடிச்சு அடிச்சு அந்த பிள்ளைய வீட்டு வந்து நான் எதுக்கு நினைச்சிட்டு போனா அந்த போய் அடிக்கணும்னு போனேன் மேம். இந்த குழந்தைய பார்த்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல 2 நானே, என் கூட கொஞ்ச 4 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல 2 பையன் தான். ம். அந்த பொன் குழந்தைய பார்த்தது எனக்கு அவளை அடிக்க மனசு வரல. எனக்கு என் சின்ன பிள்ளை கட்ட வந்துட்டோம் நாங்க. ம். நவர குழந்தைங்க மேம், அந்த பையனா இருந்தாலும் இந்த பொண்ணா இருந்தாலும். ம். அது அங்க அந்த கன்னிமான்பேட்டில வீட்டுல நாங்க போய் பார்க்கல. அந்த பையனை போய் நீ இங்க வராரு, அவர் யாரா அப்படின்னு சொல்லி பேசணும். அவன் என்ன சொல்லிட்டான், இந்த அண்ணனோட அப்பா இவரு கேசம் பையன் சொல்றான். இந்த பையனோட அந்த அண்ணா இங்க இருக்காங்க, அண்ணா எனக்கு சின்ன பிள்ளை எடுத்துன்னு போயிருந்தேன், இந்த அண்ணனோட அப்பா தான் இங்க வர்றவரு. ஓ.
இந்த நான் வந்து கேசவனுடைய புள்ள நானு. எங்க அப்பா பேர் கேசவன். இந்த பையன் சொன்னா 6வது படிக்கிறான் என்ன தெரியல. 5வது 6வது படிக்கிறான். அந்த பொட்ட புள்ளைய பார்த்தா நான் அவளை அடிக்க கை வைக்கல. நான் 8 வந்துட்டேன் மேம். இப்ப இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுனாலும் நான் உங்களுக்கு போன் அடிச்சு நான் சொல்றேன் மேம். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா புடவை வச்சால வெட்டுற மாதிரி இதெல்லாம் அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனான் கேசவன். அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் மனசு மறைக்கிறதுக்கு விரும்பல எல்லாத்தையும். கல்யாணம் ஆகி 10 நிமிஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு அடியும் எங்க வச்சது. பார்த்தாலோ இல்ல எங்க இருந்தாலும் ஒன்னா இப்போ ஒருவேளை கல்யாணத்துக்காக உங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, கல்யாணம் முடிச்சிட்டு மறுபடியும் அவங்க கூட போக மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? மேம் அந்த மாதிரி போனா நானே உங்களுக்கு சொல்றேன் மேம். நானே இந்த போனுக்கு போன் பண்றேன். இந்த போன் எனக்கு நான் வச்சிருக்கேன். உங்க போனை நான் வச்சிருக்கேன் மேம். ஓகேம்மா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நீங்க ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்லக்குள்ள கேட்கணும்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு கூட்டுக்கார தெரியும் சொல்லி இந்த மாதிரி போறாங்க வராங்க இந்த இடத்துல இருக்காங்க நான் சொல்லிடுறேன் மேம். ஓகே ராஜலட்சுமி. ஆனா அவ வீட்டுக்கு வந்து அவளை வெட்டுற மாதிரி இருக்கான். அதான் நல்லா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். இல்ல அந்த மாதிரி கேசவன் பண்ண மாட்டார், நாங்க பேசுறோம். சரி அந்த எல்லாம் போடுறான். நான் பிரியாகிட்டையும் பேசிட்டேன். நீ போய் அவர் கூட இருந்து குடும்பம் பண்ணு. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அப்பயும் நான் பேசிட்டேன். யாராவது இந்த கல்யாணம் வேற சண்டை போட்டோம்னு சொன்ன பாருங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் நான் அவளை பாக்கலாம். இதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துக்கு கழிஞ்சு அந்த மாதிரி போய் வந்து அவர் இருந்தாருன்னா இந்த நம்பருக்கு நான் போன் பண்றேன். நீங்க அவங்களை சேர்த்து வச்சிருங்க. ஓகேம்மா, கண்டிப்பாம்மா. பிரியா, சொல்லுங்க மேம். இப்போ அவங்க குடும்பத்தோட நிம்மதியா வாழ்றாங்க, அது ரொம்ப சந்தோஷம். பட் உங்க குடும்பம் இந்த மாதிரி தனித்தனியா இருக்குல்ல, அதை நீங்க சேர்ந்து வாழலான்னு திரும்ப இன்னொரு டைம் யோசிச்சு பாக்கலாம்ல? இல்லைங்க மேம், யோசிக்க டைமே இல்லைங்க மேம். இல்ல, ஏன்னா அவங்க 2 பேருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், நான் நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன். மேம் நான் போனதாவே இருக்கட்டும். நான் போனாலும் ஒரு வயசானவங்க அவங்ககிட்ட நீ 10 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தே நீ அவங்கள்ட்ட வந்து இந்த பாரு அவங்களே போன் அடிக்கும். இந்த பாருமா நீ போயிட்டு என் மாமா எனக்கு சம்பாதிச்சு வாங்கி வச்சிருக்கான், ஒரு பொருள் வாங்கி வைக்கிறான். அதை சொல்லல. அவங்க வந்து அன்னைக்கு போன மாட்டு பொங்கல் கூட ஓகே பிரியா, நடந்தது இவ்வளவு நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவர் ஏதாவது பண்ணா நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க அவரை கேக்குறோம். அவருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு உங்க சைட்ல இருந்து கொடுக்கலாம் தானே? அது தப்பு இல்லல்ல? ஏன்னா இப்ப நீங்களுமே 2 குழந்தைங்களை வச்சுட்டு தனியா தான் இருக்கீங்க. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்காக நீங்க யோசிச்சு பாக்கலாம் இல்லையா? இப்ப எங்க அம்மா பேருக்கு வந்து கணவர்கள் இறந்தும் நேடுசால வந்து பிள்ளைங்களை காவந்து பண்றாங்க மேம். அதே மாதிரி நான் என் புருஷன் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கேன். இல்ல, இப்போ அவரு இப்ப வரைக்கும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா கூட நாங்க உங்ககிட்ட இவ்வளவு கம்பல் பண்ண மாட்டோம். அவரு நான் மாறி வரேன், குடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட மாட்டேன், ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கிறது என் பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருந்ததுன்னா நான் வேற ஊர்ல கூட போயிட்டு வேற வீடை பார்த்து நான் நல்லபடியா குடும்பம் நடத்துறேன், குடிய எல்லாத்தையும் விட்டுட்டு என் குடும்பத்தை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க இவ்வளவு குடிச்சதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை நீங்க ஒழுங்கா நடத்துவீங்களா? கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு அடி அடிச்சிருக்காருங்க. 13 வருஷம் ஒரு அடி அடிச்சிருக்காரு. அடிக்கிறது அது எல்லாம் வந்துட்டு அடுத்த விஷயம். குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போனாவே அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி பிரியிற அளவுக்கு தான் அந்த பிரச்சனையை கொண்டு போகும். அது புரிஞ்சுக்கோங்க. கூடயே விட்டுறேன், கூடயே தேவையில்ல எனக்கு. பசங்களை பார்த்தாலே போதும். பிரியா, உங்களுக்கு கேக்குதா? அவர் குடியவே விட்டுறேன், பசங்க மட்டும் இருந்தா போதும், ஒய்ஃப் கூட நான் நல்லபடியா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு. பசங்களை வேணா பாக்கிறதுக்கு நான் வேணா அலோவ் பண்றேன் மேம். அது கூட கேஸ் கொடுத்து பசங்களை வந்தா நான் காட்டுறேன். 5 நாளுக்கு ஒரு வாட்டி காட்ட சொல்றாங்களா? அது பசங்க விருப்பப்பட்டாதான். பசங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து நீங்க பசங்கள்ட்ட போன் கொடுத்து பேச சொல்றது. நீங்க நேர்ல வரேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க நேர்ல எங்க ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க 2 பேரும் உட்காந்து பேசினாவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். ஓகே, உங்க சைட்ல இருந்து தப்பு நடந்திருக்கு. அவரும் குடிச்சிட்டு நல்லபடியா குடும்பத்தை நடத்திட்டு போகல. அவர் சைட்ல இருந்து தப்பு நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கட்டும். இதுக்கப்புறம் உங்களோட பசங்களோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, உங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி யோசிச்சு அதுக்கு வந்துட்டு அவர் நல்லபடியா நான் கொண்டு போறேன்னு சொல்றாரு. அவருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நீங்க நேர்ல வந்து பேசுங்க. நேர்ல பேசினா உங்களுக்கு இருக்க சந்தேகம், உங்களுக்கு இருக்க குழப்பம் கூட மாறும். உங்க மனசு மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, எங்க ரிப்போர்ட்டர் உங்களை நாங்க காண்டாக்ட் பண்ண சொல்றோம். நீங்க கண்டிப்பா வாங்க, நேர்ல பேசுங்க. சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூ. கேசவன், உங்களுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்கோம். ஆனா நீங்க திரும்ப மறுபடி பழைய மாதிரி என்னோட வேலைனால நான் குடிச்சேன், என்னோட உடம்பு வலினால நான் குடிச்சேன்னு பசங்களை சொல்லிட்டு பார்த்தால ஒரு வருஷம் பார்க்காத பாசம் அந்த அளவுக்கு பாசம் இருக்கு. பசங்களை பார்த்தால போதும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் நான். அது எல்லாம் புரியுது. இதுக்கப்புறம் குடியை பத்தி யோசிக்கவோ குடிக்கிறதுக்கோ கூடவே கூடாது. அவங்க இவ்வளோ பேசிட்டு இருந்தவங்க ஓகே, திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுற வரைக்கும் அவங்க சம்மதிச்சிருக்காங்க. திரும்ப அப்படி வந்து பேசினாங்கன்னா உங்களுக்காக நாங்க வந்துட்டு இவ்வளோ பேருக்கு முன்னாடி இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு முன்னாடி கேசவன் ஒழுங்கா இருப்பாருன்னு சொல்லியிருக்கோம். இப்ப மறுபடியும் நீங்க போய் பழைய மாதிரி குடிச்சிட்டு பழைய மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களை தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நாங்க தான் ஆன்சர் பண்ற இடத்துல இருக்கோம். குடிய விட்டுறோம். சரியா? இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கைய நல்ல முறையில கொண்டு போறது, சந்தோஷமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. பிரியா வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தோடனே பேசுவோம். மறுபடியும் நீங்களும் வாங்க, 2 பேரும் பேசி உங்க வாழ்க்கையை நல்ல முறையில எப்படி கொண்டு போலான்னு சொல்லிட்டு
பேசுங்க, பேசினாவே இதுக்கு உண்டான பிரச்சனை கிடைச்சிடும், தீர்வு கிடைச்சிடும் நான் நினைக்கிறேன். பேச விட மாட்டேன், நேர்ல பார்த்தா தான் பேசுறது. அவங்க இறங்கி வந்திருக்காங்க இல்லையா, பழசு எல்லாம் போகட்டும், பழசு அவங்க பேசுனது, நீங்க பேசுனது, அவங்க பண்ணது எல்லாமே போகட்டும். திரும்ப ஆனா அவங்க வந்திருக்க, அவங்க தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்குறாங்க. தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிறவங்கள மறுபடியும் நீ அந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சா வாழ்க்கையே அது இன்னும் ரொம்ப கொடுமையாயிடும். அது நடந்தது நீயே மறந்துன்னு சொல்லிட்டோம். நடந்தது நீயே மறந்துடு, நானும் மறந்துடுறேன், விட்டுட்டு தான் சொல்றேன் நான். அந்த மாதிரி இருந்தா ரொம்ப சந்தோஷம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான், உங்க சைட்ல இருந்து தப்பு இருக்கு. 2 பேரும் அது எல்லாத்தையும் பழச எல்லாத்தையும் விட்டுருங்க, அதை பத்தி பேசாதீங்க. நீங்களும் கோபத்துல கூட எந்த ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தவே கூடாது, பழச பத்தி பேசவே கூடாது. ஏன்னா அப்பதான் உங்களோட வாழ்க்கையும் சரி, உங்களை பார்த்து வளர 2 குழந்தைங்களோட வாழ்க்கையும் இருக்கு இல்லையா, அவங்க வாழ்க்கையும் நல்ல முறையில இருக்கும். பசங்க லைஃபுக்கு தான் பார்க்குற வேற ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா பிரியா கிட்ட மறுபடியும் பேசுவோம், அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பேசுங்க, உங்க வாழ்க்கை நல்லபடியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அப்படி மாறினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.